அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீம தக்பீர மக்பிர வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ரப்பி ஷஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், ஈமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவரும் மீதும், ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகத்தினர் அனைவரும் மீதும் அல்லாவின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாட்களின் தலைமையான நாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஜும்மா நாளிலே அவனுக்கு பிடித்த இடம் என்று சார்ந்து பகரக்கூடிய அவனுடைய இல்லத்திலே அல்லாஹ் நம்மை இங்கு அமர செய்திருக்கின்றான், ஒன்று கூட செய்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அல்புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கிறேன் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மனிதனை நேர்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புனா, வேதங்களை அனுப்புனா. அந்த அடிப்படையில் நமக்கு அருளப்பட்ட வேதம் அல்லாஹு தாலா திருக்குரான். அல்லாஹு தாலா 3 பொருட்களை பார்த்தாலே நன்மை என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, தாய் தந்தைய புன்முறுவலோட பார்த்தா அல்லாஹ் நன்மையை தரான். ஒரு சஹாபி நாயகமே ஒன்றுக்கு 10 தடவை பார்த்து, எத்தனை தடவை பார்த்தாலுமா கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாய் தந்தை புன்முறுவலோட பார்த்தா. 2வது, காபத்துல்லாவை பார்த்தா அல்லாஹ் நன்மையை தரான். அந்த அடிப்படையில் 3வதாக திருக்குரான் ஷரீஃபை அது நீங்க திறந்து பார்த்தாலே அல்லாஹ் நன்மை தருவான். ஓதனா இன்னும் நன்மைகள் பல மடங்கு தருவான். நம்ம குரானை திறந்து பார்த்தாலே அல்லாஹ் நன்மையை தரான். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, குரான் அல்லாஹ் தாலா எல்லா சரிய சட்டங்களையும் பொதிந்த ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ்வுடைய வேதம் தான் திருக்குரான். குரான் அல்லாஹ் எல்லாத்தை பத்தியும் சொல்லியிருக்கிறான். பல தலைப்புகளை பத்தி அரசி ஆராய்ஞ்சிருக்கிறான். என்ன சந்தேகம் இருந்தாலும் குரானை திறந்து பார்த்தா சந்தேகத்துக்கு தீர்வு கிடைக்கும். குரான்ல இல்லாததே இல்லை என்பதாக நம்ம பல ஜும்மாக்கள்ல பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். குரான் அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான். ஆனா ஒரு வார்த்தையை மட்டும் குரான் அல்லாஹ் மென்ஷன் தனியா சொல்லவே இல்லை. எல்லாத்த பத்தியும் குரான்ல சொன்ன அல்லாஹ் ஒண்ணு மட்டும் அல்லாஹ் சொல்லல. என்னன்னு சொன்னா, குரான்ல அரசியல் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. ஷரீஅத்துல இருக்கு, ஹதீஸ்ல இருக்குது. சியாசத் அப்படின்னா அரசியல் அர்த்தம். அரபில சியாசத் அப்படின்னு சொன்னா அரசியல். இந்த ஒரே ஒரு வார்த்தை குரான்ல கிடையாது. அல்லாஹ் குரான்ல அரசியல் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னு தெரியல. ஏன்னா குரான் நாளை போகல அரசியல் ரொம்ப மோசமா இருக்கும், அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லலையா என்னன்னு தெரியல. அரசியலை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லல. ஆனா அரசியல் எப்படி நடத்தணும், எப்படி நடந்தா அல்லாஹ்க்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒரு குறிப்பா ஒரு 3 தலைப்பின் கீழே அல்லாஹ் அரசியலை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கிறான். 3 தலைப்பு. அந்த 3 தலைப்புல குரான் அரசியல் எப்படி நடந்தா அல்லாஹ்க்கு பிடிக்கும், மக்கள் எப்படி செழிப்பா வாழ்வாங்க, வறுமை எப்படி ஒழியும் அப்படின்ற அந்த விஷயத்த அல்லாஹ் 3 தலைப்பின் கீழே அரசியலை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முதலாவது என்னன்னு சொன்னா, நீதமா நடக்கணும். இது அரசியல். ஏன்னா குரான் அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். ஏன் நான் சொன்னா, குரான் அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான். ஆனா அரசியலை பத்தி சொல்லல. ஒரு டீ கடையில பொதுவாக எழுதுவாங்க தெரியுமா? முந்த காலத்து டீ கடையெல்லாம் பார்த்தா
தொழு நோயாளிகளுக்கும் அரசியல் பேசுவதற்கும் இங்க இடம் இல்லை அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. ஏன் தொழு நோயாளி கூட அரசியல் சேர்த்தாங்கன்னு தெரியல. தொழு நோயாளின்னா பெருநோய், அந்த நோய், இந்த நோய் உள்ளவங்களும் சரி அரசியல் பேசுறதும் சரி, டீ கடைக்கு வராதிங்க, டீ கடை வந்து பேசாதீங்கன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அரசியல் மோசமா போச்சு. அந்த தொழுநோயாளி கூட ஒப்பிடுற மாதிரி அரசியல் இருக்கிற காரணத்தால் அல்லாஹ் குர்ஆன்ல அரசியல்ன்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லாம போயிட்டான். இப்போ அரசியல் எப்படி நடத்தணும்னு சொல்லி 3 விதமா அல்லாஹ் சொல்லி காட்டா. ஒன்று நீதம், நீதமா நடக்கணுமா, எந்த விஷயத்திலும் நீதம் இருக்கணும். அது உன் குடும்பமா இருக்கட்டும், உன் குடும்பத்துக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு சட்டம் அப்படி கிடையாது. உன்னுடைய உயர் ஜாதி பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், கீழ் மட்டத்தை அடித்தட்ட இருக்கிற ஒரு சட்டம் கிடையாது. எப்பவுமே ஹுக்கும் நீதமா நடக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். இந்த நீதத்து மூலியமா நடந்தா மக்கள் செழிப்பா இருப்பாங்க. அரசியல் எப்படி நடத்தணும் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான். நீதமா இருக்கணுமா. பல ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு ஒரு பணக்கார பெண் திருடிட்டு வருவாங்க. அப்ப சல்லாசம் கையை வெட்ட சொல்லுவாங்க. அப்ப சஹாபாக்கள் உயர்ந்த குல பெண்மணி நான் என்னை பார்த்து செய்யுங்கன்னு சொல்லும் போது, என் மகள் பாத்திமா திருடனாலும் நான் இதே தடனை தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அடிப்படையில யாராக இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும் சரி, பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, தன்னோட சொந்த ரத்த பந்தம் சொந்தமா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, தாய் தந்தை மனைவி மக்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். எப்படி தீர்ப்பு வழங்கணும் அதையும் சல்லாசம் சொல்லி இருக்கிறாங்க. பசியா இருக்கும்போது தீர்ப்பு சொல்லாதீங்க. உங்களுக்கு கடுமையான பசி, அப்போ ஒரு வழக்கு வருதுன்னா சாப்பிட்டு பொறுமையா தீர்ப்பு சொல்லுங்க. பசியில தீர்ப்பு சொல்லிடாதீங்க, கோபமா தீர்ப்பு சொல்லாதீங்க. கோபமா நீங்க இருக்கிறீங்க, அந்த டைம்ல ஒரு வழக்கு வருதுன்னு சொன்னா அந்த கோபம் தணிஞ்ச பிறகு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. இப்படி எப்படி தீர்ப்பு வழங்கணும்ன்ற அடிப்படையில சல்லாசம் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நீதம். 2வது விஷயம் சமத்துவம். எல்லாத்துக்கும் சமத்துவமா சரிசமமா தீர்ப்பு வழங்கணும். அதான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? யாரா இருந்தாலும் சமத்துவமா தீர்ப்பு சொல்லலாம். இவர் நமக்கு பின்னாடி உதவுவாரு, இவர்கிட்ட பணங்காசு நிறைய இருக்குது, இவருக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னா நமக்கு பின்னாடி ஏதாவது செய்வாரு, அப்படி ஜால்ரா தட்டது, இப்படி தீர்ப்பு இப்படி அரசியல் செய்யக்கூடாது. சமத்துவமான முறையில் அரசியல் செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். 3வது மஷூரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோசனை. எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு ஆலோசனை செஞ்சுதான் முடிவு எடுக்கணும். உன் இஷ்டத்துக்கு நீதான் தலைவர், நீதான் அரசன், நீதான் எல்லாமே. நம்ம முடிவு செஞ்சா போதும், யார்ட்டையும் கேட்க தேவையில்ல, யாருடைய ஒப்பீனியன் கேட்க தேவையில்ல. நம்ம சட்டம் போட்டா எல்லாரும் அடி பண்ணிஞ்சிருவாங்க அப்படின்ற அடிப்படையில நீங்க முடிவு செய்யக்கூடாது. எந்த முடிவா இருந்தாலும், சின்ன முடிவா இருக்கட்டும், பெரிய முடிவா இருக்கட்டும், எதிர்காலத்தை கணிச்சு செய்யக்கூடிய முடிவா இருக்கட்டும், எப்பேற்பட்ட முடிவா இருந்தாலும் ஆலோசனை செய்யாமல் முடிவு செய்யாதீங்க. ஒரு குடும்பமா, ஒரு அரசியலுக்கு மட்டும் கிடையாது. நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு தொழில் தொடங்க போறீங்க, அல்லது நீங்க பண்ற தொழில் லாபமா இல்ல நஷ்டமா விட போறீங்க, அல்லது வேற ஊருக்கு போறீங்க, வேற வீடு மாற போறீங்க, இப்படி குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்க, எப்படி ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க, அல்லது ஏதாவது நிச்சயதார்த்தம் பண்ண போறீங்க, இந்த மாப்பிள்ளையை இந்த பெண்ணை பேசி முடிக்க போறீங்க, இப்படி எந்த விஷயமா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, உட்காந்து மஷூரா பண்ணுங்க. குடும்பமா இருந்தா குடும்பத்துல பெரியவங்க இருந்தா பெரியவங்களை உட்கார வச்சுங்க, பிள்ளைகளை, மனைவிகளை, மக்களை, அண்ணன் தம்பி, மாமா மச்சான் எல்லாத்தையும் உட்கார வச்சு இப்படி முடிவு பண்ண போறோம்பா, நீ என்ன சொல்ற அப்படின்னு ஒரு மஷூரா. இந்த மஷூரா அடிப்படையில நீங்க தீர்ப்பு செய்யுங்க. இந்த 3 அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த 3 அடிப்படையில ஒரு அரசியல் நடந்துச்சுன்னு சொன்னா சமுதாயம் சீர்பெறும், சமுதாயம் செழிப்பா இருக்கும், பின்னாடி ஒரு நாடு வல்லரசு நாடாக மாறும். இதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. ஒண்ணு நீதம், இன்னொன்னு சமத்துவம், இன்னொன்னு ஆலோசனை. 3 அடிப்படையில அரசியல் நடத்துறோம். சரி, குர்ஆன்ல அரசியல் சொல்லலையே, அப்ப எப்படி இதெல்லாம் சொன்னா? அல்லாஹ் முதல்ல அரசியல் செஞ்ச யாரு சொன்னா, உலகத்துல குர்ஆன் அடிப்படையில தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியா இருந்தாங்க, அரசியலும் செஞ்சாங்க, ஒரு அரசியல்வாதியா இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள்ல முதல் அரசியல் செஞ்சவங்க யாரும் சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாவூத் நபி அவங்கதான். அவங்க ஒரு நபியாவும் இருந்தாங்க, மக்களுக்கு தாவூத் பணி எத்தி வச்சாங்க. அதே சமயத்துல ஒரு அரசியல் தலைவராகவும் இருந்தாங்க, ஒரு அரசியல்வாதியாவும் இருந்தாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் சொன்னா சுலைமான் நபி இருந்தாங்க, நாட்டை ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? சுலைமானை பத்தி பக்கமா பேசலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா பறந்து விரிந்து ஒரு அரசாட்சி கொடுத்தான். உலகம் முழுவதும் அல்லாஹ் தஆலா வசமாக்கி கொடுத்தான். உலகம் முழுவதும் அரசாட்சி செஞ்ச ஒரு நபியான்னு சொன்னா சுலைமான் நபி தான். காட்டை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பறவை, புழு, பூச்சி, நாய், நரி எல்லா பேச்சையும் சுலைமானுக்கு கேட்க அல்லாஹ் செஞ்சான். மன்திகத்தை பறவைகளோட பேச்சுலாம் சுலைமானுக்கு கேட்கும். இப்படி நிறைய சொல்லலாம். சுலைமானுக்கு அவ்வளவு பேர் பறந்து ஆட்சி கொடுத்திருந்தான். இருந்த போதும் அவங்க நபியா இருந்தாங்க, நீதமா இருந்தாங்க. 3வது ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சத்திலிருந்து ஒரு விடுவிக்கக்கூடிய ஒரு வழியை, ஒரு சூட்சமத்தை, ஒரு அறிவை, ஒரு நுண்ணறிவை கொடுத்து யூசுப் நபி பல சிக்கல்கள், பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் பட்டு பெரிய அந்தஸ்துல உயர்ந்தாங்க. அந்த யூசுப் நபி அவங்களும் அரசியல்வாதி தான். இப்படி 3 நபிமார்ல வரலாற்றுல அல்லாஹ் அரசியலை பத்தி அல்லாஹ் சொல்லி கோடிட்டு காட்டுறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபியா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க அரசியல்வாதி என்ன அரசனா இருந்தா இப்படி சொல்றான் அல்லாஹ், ஃபஹ்கும் பைனன்னாஸி பில் ஹக்கி, மக்கள்கிட்ட நீதமா நடந்துங்க, உண்மையே பேசுங்க. வலா
தத்தபில் ஹவா, உங்க மனோ இச்சை மின்பட்ட உங்க இஷ்டத்துக்கு தீர்ப்பு வழங்காதீங்க, நீ நினைச்சதெல்லாம் சொல்லாதீங்க, உங்க மனோ அபிப்பிராயத்தைப்படி செயல்படாதீங்க. மக்களுக்கு மத்தியில ஹக்கு உண்மை ஏதோ அதை மட்டும் சொல்லுங்க. நல்லா குர்ஆன்ல தாவூத் நபிக்கு சொல்றான். இது நமக்கும் ஒரு பாடம். தாவூத் இஸ்லாம் இப்படி ஈமைக்கும் சொல்றாங்க. இப்படி எங்கெங்கெல்லாம் அரசியலை பத்தி ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வரானோ குர்ஆன்ல, எங்கெங்கெல்லாம் அரசியலை பத்தி இப்படி சொல்லிட்டு வரானோ கூடவே அல்லாஹ் சொல்றான் ஃபசாது பண்ணாதீங்க அப்படின்னு. ஃபசாது சொன்னா குழப்பவாதிகள், குழப்பத்தை பண்ணாதீங்க, குழப்பத்தை விளைவிக்காதீங்க. அரசியல் பண்ணா ஹுக்கும் ஹக்கு நீதமா செய்யுங்க, உண்மை மட்டுமே பேசுங்க, நல்ல விஷயத்த செய்யுங்க, மக்களுக்கு பயனடைக்கூடிய விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஃபசாத செய்யாதீங்கன்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காரூன் பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? காரூன் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன். அந்த காரூனை பத்தி சொல்றான், பூமியில இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், பூமியில குழப்பத்தை பண்ணி தெரியாதிப்பா, பூமியில குழப்பத்தை பண்ணி தெரியாத, முறையா எல்லா பணத்துக்கும் ஜகாத்தை கொடு, தர்மத்தை செய் அல்லாஹ் சொல்லிட்டு வந்து கடைசியா சொல்றான் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பம் பண்றவங்க அல்லாஹ் ஒரு காலம் விரும்ப மாட்டான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்துல இப்ப இருக்க அரசியல்வாதிலாம் ஒரு தலைவரா இருந்த அரசியல்வாதி ஒரு ரோல் மாடலா இருந்தவன் தான் மூசா. யாரு? மூசா காலத்துல இருந்த ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல அரசன். நான் தான் அல்லாஹ்னு சொல்லிட்டு தெரிஞ்சான் இல்லையா? அவனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வெளிப்படையா அல்லாஹ் சொல்றான் இன்னஹு மினல் முஃப்ஸிதீன், அவன் பெண் பிள்ளையை கொண்டுட்டு வந்தான், பெண் பிள்ளையை விட்டுட்டு வந்தான், ஆண் பிள்ளைலாம் கொண்டு வந்தான், அப்படியே அல்லாஹ் சொல்லிட்டே வரும்போது கடைசி சொல்றான் இன்னஹு மினல் முஃப்ஸிதீன், அவன் குழப்பவாதி என்பதாக அல்லாஹ் தெளிவா கூட்டிட்டு காட்டான். ஃபிரௌன் யாருன்னா குழப்பவாதின்னு சொல்லிட்டான். இப்படி அல்லாஹ் நாட்டோட அரசியல இப்ப சூழ்நிலை இப்ப நடக்கிறது அல்லாஹ் வெளிப்படையா அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் இன்னொரு முழுக்க ஒரு அரசன் இருக்கலாம், இதா தகலல் கரியா, ஒரு கிராமத்துக்கு நுழைஞ்சான்னு சொன்னா அப்சதுஹா, அந்த கிராமத்தை நாசமாக்கிடும். ஒரு முழுக்க இருக்கான்பா ஒரு அரசன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒரு அரசன் இருக்கலாம், அவன் மட்டும் கிராமத்தில் நுழைஞ்சான்னு சொன்னா அந்த கிராமத்தை நாசமாக்கிடுவான்னு சொல்றான். இப்ப இருக்க அரசியலுக்கு அப்படியே புரிஞ்சுது பாத்தீங்களா? நான் பேரெல்லாம் சொல்லல, யாரு ஃபசாது பண்றோம், யாரு நுழைஞ்ச நாட்டுல ஆட்சி செஞ்ச, யாரு குழப்பத்தை விளைவிக்கான்னு சொல்லி நான் பேர் சொல்லல. ஆனா உங்களுக்கு புரியுது பாத்தீங்களா? ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆட்சிக்கு வந்தா பூமி நாசமாயிடும் அப்படின்னு சொல்றான். 10 வருஷமா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான், சொல்லாமலே பேர் புரியுது பாத்தீங்களா? அரபில பேரு லாமீர் சொல்லுவாங்க, அதாவது நம்ம பேரு சொல்லாமலே விளங்கக்கூடிய விஷயம். அதாவது அந்த அரசன் அது சமீப காலத்து பொருந்தது, அவன் ஊருக்கு நுழைஞ்சா அவன் ஆட்சி செஞ்சா எல்லாத்துமே ஃபசாத் ஆயிடுன்னு சொல்றாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று அப்படின்னு அர்த்தம் சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க இதுக்கு முன்னாடி நான் எப்படி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, மக்கால ஜபல் அபு குஹைஃபா அப்படின்ற ஒரு மலையில ஏறி நின்று கேட்கறாங்க. மக்கா மக்கள் எல்லாம் தலைச்சு கேட்கறாங்க. அல்லாஹ் நல்லா நபித்துவம் பட்டத்தை கொடுத்துறான் 40 வயசுல. ஸல்லல்லாஹு கொடுத்த பிறகு எல்லா மக்களும் கூப்பிட்டு கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க மக்களை கூப்பிட்டு, நான் இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வாழ்ந்தேன் 40 வருஷம் திட்டத்தை வாழ்ந்துருக்கிறேன், என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது பொய் பெத்தலாட்டம் புறம் பேசி இருக்கிறேன்னா, அல்லது அமானது மாற்றம் செஞ்சிருக்கேன்னா, நீதத்துக்கு மாற்றம் நடந்திருக்கான் எல்லாம் கேட்கும்போது எல்லா மக்களும் சொல்றாங்க நான் நபி முகமதே நீங்க நீதமா நடந்தீங்க, எந்த குறையும் எந்த குற்றம் உங்க மீது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அரசியல் பிரித்தோருக்கு அறம் கூற்று. அதாவது அரசியல்வாதிக்கு முன் உள்ள அறம் எப்படி இருக்குது, அவங்க முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்ம செஞ்சுட்டு பாக்குறோம். இப்ப இருக்க அரசியலுக்கு அப்படியே நேர் மாற்றோம். இப்ப இருக்க அரசியல்வாதி எப்படி முன்னாடி இருந்து இப்படிதான் பார்த்தோம் சொன்னா அப்படியே அதுல ஒண்ணுமே அவங்க வாழ்க்கை பக்கமே ஒரு பின்பற்ற தகுந்த மாதிரி இருக்காது, அவ்வளவு மோசமா இருக்கு அரசியல்வாதிகளா. ஆனா ஸல்லல்லாஹு அரசியல் எப்படி இருக்கணும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவங்க முன் வாழ்க்கை சிறப்பா இருக்கலாமா, நல்ல விதமா இருந்தோம் சொன்னா நம்ம அரசியல்வாதியை சொல்றாங்க. அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி கடந்த கால வாழ்க்கை அது கரெக்டா நல்லபடியா இருந்தாதான் அவன் ஒழுங்கான அரசியல்வாதி. உதாரணத்தை சொன்னா ஜெயில் கைதி இருக்காங்க, கைதிக்கு ஓட்டு உரிமை கிடையாது. இப்ப இருக்க நாட்டு அரசியல் சட்டம் எப்படின்னு சொன்னா கைதிகளுக்கு ஓட்டுரிமை எல்லாம் கிடையாது, ஓட்டுப்பட உரிமை கிடையாது, ஓட்டு உரிமை கிடையாது. ஆனா இன்னும் அது கூத்து நினைச்சோன்னா அவங்க அரசியல் நிக்கலாமா, அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாதான். ஆனா அரசியல் நின்று அவங்க ஜெயில இருந்து அரசியல் நின்று ஜெயிச்சு எம்பி ஆகலாம், முதலமைச்சரா கூட ஆகலாம். அந்த அளவுக்கு சட்டம் இருக்குது. எப்படிப்பட்ட சட்டம் பாத்தீங்களா? ஓட்டு போட உரிமை கிடையாதான், ஆனா ஜெயில நின்று அவங்க பதவியில இருந்து அவங்க ஆட்சியை பிடிக்கலாமா, அந்த மாதிரி இருக்கு சட்டம். சரி, பதவி ஏத்த உடனே அவங்க செய்யக்கூடிய 3 விஷயம் என்ன தெரியுமா? யாரா இருந்தாலும் ஒரு எம்பியா இருக்கட்டும், ஆளுநரா இருக்கட்டும், சிஎம்மா இருக்கட்டும், பிஎம்மா இருக்கட்டும், அல்ல ராஷ்டிரபதியா இருக்கட்டும், யாரு பதவி ஏற்றாலும் அரசியல் பிரமாணம் செய்வாங்க, உறுதிமொழி சொல்லுவாங்க இல்லையா? அரசியல் பிரமாணம் செய்வாங்க. என்ன செய்வாங்க? என் பேர் இது, அவங்க பேரை முதல்ல சொல்லுவாங்க. இப்படி இந்த பேரை தாங்கிய நான் இந்திய இறையாண்மைக்கும் இந்திய மதசார்பின்மைக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் கட்டுப்பட்டு நடப்பேன், மாற்றம் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழிலாம் செய்வாங்க. இந்த 3 விஷயத்த இந்திய இறையாண்மைக்கும் மதசார்பின்மைக்கும் ஜனநாயகத்துக்கும் கட்டுப்பட்டு நடப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்க அரசியல்வாதி இது 3த்துக்கு மாற்றம் தான் செய்யறாங்க. இறையாண்மை போயிடுச்சு, மதசார்பின்மை போயிடுச்சு, மதம் தான் பாக்குறாங்க. முஸ்லீம்னா சிறுபான்மை, அவங்க எல்லாம் முஸ்லீம் நாட்டை விட்டு ஓடலும்,
சிஏஏ சட்டம், என்ஐஏ சட்டம், இப்போ வக்ஃபு சட்டத்துல கை வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்னா ஜனநாயகம் போயிடுச்சு. ஜனநாயகம் கிடையாது. இந்த மூணும் கடைபிடிப்பேன்னு சொல்லி உறுதிமொழி செஞ்சு மூணுத்துக்கு மாற்றம் செய்யறாங்க அரசியல்வாதி. ஆனா சல்லல்லாஹு சொல்ற கூத்து நான் சல்லல்லாஹு சொல்ல உண்மை நான் சொன்னா, இதுக்கு முன்பாக என் வாழ்க்கையை பாருங்க, ஏதாவது மாசு இருக்குதா கரை இருக்குதான்னு கேட்கறாங்க. ஆனா இவங்க அரசியலுக்கு முன்னாடியும் சரி, வந்த பிறகும் சரி, ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, டோட்டலா எல்லாமே நாசமா தான் ஆகுது. ஆக ஏன் சொன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்திலே இப்படிதான் இருக்குது. இறையாண்மைக்கும் மதசார்பின்மைக்கும் ஜனநாயகத்தும் கட்டுப்பட்டு நடப்பேன்னு இருக்குது. ஆனா இப்படி யாரும் நடக்கல. ஏன் சொல்றோம்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51 வயசு வரைக்கும் அரசியலை பத்தி கேட்கல. 51 வயசு வரைக்கும் அவங்க பாட்டு சஹாபாக்கள் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 50 வயசு ஹிஜ்ரத் செய்யறாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் அரசியலை பத்தியே கேட்கல. மதீனாவுக்கு என்ட்ரி ஆறாங்க. ஹிஜ்ரத் ஆனதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ் வஜல்லி மின் லதுன்க சுல்தான நசீரா, யா அல்லாஹ் எனக்கு உன் புறத்துல இருந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுன்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு எப்ப கேட்டாங்க? 53 வயசு வரைக்கும் ஸல்லல்லாஹு ஆட்சி கேட்கவே கிடையாது. அரசியல் வேணும், பதவி வேணும், ஒரு இடத்துல கூட அதை சூச்சகமா கூட சொல்லவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு அப்புறம் கேட்கறாங்க. ஏன் கேட்டாங்கன்னு சொன்னா, எங்கெல்லாம் சிறுபான்மை நசுக்கப்படுதோ, எங்கெல்லாம் ஒழுங்காக தொழுகை வெளிப்படையாக தொழுக முடியலையோ, நம்மளுடைய இஸ்லாம் சட்டத்துக்கு எங்கெல்லாம் அடிபடுதோ, கொட்ட குனியும் சொல்லுவாங்க இல்லையா, சும்மா கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்களோ, இதுக்கு மேல வாழ தகுதி தாய்ப்பாக ஸல்லல்லாஹு கல்லெல்லாம் அடிச்சு துரத்துறாங்க. சொந்த ஊரான மக்கால இருந்து ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சு புறப்பட்டாங்க. இதுக்கு மேல நமக்கு ஆட்சி வேணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு கேட்கறாங்க. மில்லதுன்க சுல்தான நசீரா, யா அல்லாஹ் எனக்கு அரசியல் கொடு, எனக்கு பதவி கொடு ஸல்லல்லாஹு கேட்டாங்க. நம்ம கேட்கலாம். அதாவது இப்ப இருக்கிற வக்ஃபு சட்டம் சுருக்கமா சொன்னா வக்ஃபு சட்டம் கிடையாது, பேரு வக்ஃபு திருட்டு சட்டம் சொல்லுவாங்க. பல சட்டத்தை ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 288 பேர் அதுக்கு ஆதரவா கையெழுத்து போட்டு, நள்ளிரவுல சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நள்ளிரவுல ரமதான், அதாவது ஒரு ஈது பெருநாளுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த சட்ட மசூதா இரவுல மசூரா பண்றானுங்க. 287 பேர் எதிர்ப்பா அந்த 287 பேர் வக்ஃபு மசோதா சட்டத்துக்கு ஆதரவா கையெழுத்து போட்டுருக்காங்க. எவ்வளவு பேர் துரோகிங்க பாருங்க. 232 பேர் நமக்கு ஆதரவா, அது மாற்று மதத்தை சேர்ந்தவங்களும் சரி, ஆணித்தரமான உண்மையை சொல்லி நமக்கு ஆதரவா போட்டிருக்காங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தர்றோம். ஆனா 280 பேர் நமக்கு வக்ஃபு சட்டத்துக்கு ஆதரவா நமக்கு எதிர்ப்பா கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நாட்டோட சிறுபான்மை சமுதாயம் நசுக்கப்படுது. இவங்க சொல்லக்கூடிய கூத்து என்னன்னு சொன்னா, வக்ஃபு சட்டம் நாங்க ஏன் ஏத்துறோம்னு சொன்னா, பொதுவா நான் அரசியல் பேசுறது கிடையாது, சும்மா பயம் இல்லை. நான் பேச வேண்டிய தருவாயும் பேச சொல்லி இருக்கிறாங்க. மக்களுக்கு எடுத்துரைக்க கட்டத்தில் நான் இருக்கிறேன், அதனாலதான் பேசுறேன். கொஞ்சம் அமைதியா கவனமா கேளுங்க. அதை அதாவது அவங்க சொல்லக்கூடிய கூத்து என்னன்னு சொன்னா, நாங்க சிறுபான்மையான கூடிய மக்களை, முஸ்லிம் மக்களை நாங்க நேரான வழி கொண்டு போறோம், அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம்னு சொல்லி இந்த வக்ஃபு மசோதா சட்டத்தை ஏற்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆடு நடைன்னு சொன்ன ஓன ஆடும் பாத்தீங்களா, அந்த கதையா இருக்குது. நம்ம சட்டத்தை அவங்க என்ன கையை வைக்குது. இந்திய ராணுவத்துக்கு ரயில்வேக்கு அப்புறம் அடுத்து அதிகப்படியாக சொத்து யாத்திரைன்னு சொன்னா வக்ஃபு சட்டத்தை தான் இருக்குது. போன ஜும்மால இதை பத்தி தெளிவா சொல்லி இருக்கிற டைம் தான் கேட்டு பாருங்க. அப்போ அதிகமான சொத்து நமக்கிட்ட தான் இருக்குது. 3வதா ரயில்வே ராணுவத்துக்கு அப்புறம் நமக்கிட்ட தான் அதிக சொத்து இருக்கு. வக்ஃபு சொத்து தான். கிட்டத்தட்ட 7.5 லட்சத்துக்கு மேல் வக்ஃபு சொத்து இருக்குது. 7.5 லட்சத்துக்கு மேல வக்ஃபு சொத்து இருக்குது. அது மதிப்பை கணக்கிட்டு பார்த்தோம் சொன்னா 1.5 லட்சம் கோடிக்கு மேல அதுக்கு மதிப்பு சொத்து. 1.5 லட்சம் கோடிக்கு மேல அது சொத்தோட மதிப்பு நம்மள்ட்ட இருக்குது, வக்ஃபு சொத்துல இருக்குது. தமிழகத்துல மட்டும் 60,000க்கும் மேல வக்ஃபு சட்டம், கிட்டத்தட்ட 10 லட்சம் கிலோமீட்டர் சொத்து நம்மகிட்ட இருக்குது. தெளிவா சொன்னா 10 லட்சம் கிலோமீட்டர் மேல வக்ஃபு சொத்து நம்மள்ட்ட இருக்குது. இது அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ நைட்ல உட்காந்து மசூரா பண்ணி கையெழுத்து போட்டது கிடையாது. இது பல வருஷமாக திட்டம் போட்டு செஞ்ச விஷயம் தான் இந்த வக்ஃபு மசோதா சட்டம் சொல்லி பல வருஷமா திட்டம் போட்டாங்க. எப்படி முஸ்லீம் சமூகத்தை எப்படி அடக்கணும்னு சொல்லி. ஒரு 1000 பேர்த்த முஸ்லீமை கொலை பண்ணணும்னு சொன்னா ஒரு 10% தான் முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்படும். இதே ஒரு 10,000 கோடி முஸ்லீம் புடுங்கணும்னு சொன்னா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 30,000, அதாவது திட்டத்தட்ட பல லட்சம் ஜென்ரேஷன் கேப்லாம் பின்தங்கி போயிடுவோம். சொத்தை புடிங்கிட்டு சொன்னா என்ன ஆகும்? நம்ம சொத்து இல்லைன்னு சொன்னா நம்ம பேக்வர்ட் ஆயிடும். முஸ்லீம் சமுதாய வளர்ச்சியிலிருந்து பின்னோக்கி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம போயிடுவோம். அதை தான் அவங்க கை வச்சிருக்காங்க. மிகப்பெரிய சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. சுஃபியான் சௌரி மிகப்பெரிய ஒரு தாபின், அவங்க சொல்லி காட்டுறாங்க, பணம் மட்டும் நம்மள்ட்ட இல்லைன்னு சொன்னா அரசியல்வாதியை நம்ம சக்கையா புடிஞ்சு போட்டுருவாங்க. தெளிவா சொல்றாங்க. அந்த காலத்திலே பணம் நம்ம கையில இல்லைன்னு சொன்னா அரசியல்வாதிகள் நம்மள சக்க மாதிரி புரிஞ்சு கீழே தூக்கி போட்டுருவாங்க. எனவே பணத்தை முக்கியம் தான், ஆனா பணம் நோக்கம் இல்லை என்பதாக சொல்லி காட்டாங்க சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி. அதனால ஏன் நம்மகிட்ட அவ்வளவு சொத்து எப்படி முஸ்லீம் வந்து எல்லாரும் கண்ணும் பறிக்கதானே செய்யும். ஒருத்தர் நம்ம வீட்டிலேயே ஒருத்தர் வளர்ந்துட்டாலும், நம்ம ஏரியால வளர்ந்துட்டாலும் நமக்கு எப்படி அவன் வளர்ந்தான், எப்படி பெருசானா, சும்மா தானே இருந்தான், இந்த பிசினஸ் தானே பண்ண, அப்படி நமக்கு உறுத்துற மாதிரி இவ்வளவு கோடி, கிட்டத்தட்ட 10 லட்சம் கிலோமீட்டர் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு சொத்து இருக்குன்னு சொன்னா அவன் கண்ணை உறுத்துதான் செய்யும். அது RSS அஜெண்டால இது அப்படிதான் இருக்குது. முஸ்லீமே ஒண்ணுமே இல்லாம மக்கள் சொத்தை போடுங்கன்னு சொல்லி ஆக்கலாம். ஏன் நம்மகிட்ட அவ்வளவு சொத்து எப்படி வந்துச்சு? நம்ம 10 வருஷம் ஆட்சியில உட்காந்து ஆட்சி செய்யல,
கிட்டத்தட்ட 800 வருஷம், எப்படி 800 வருஷம் ஆட்சி செஞ்ச முகலாய மன்னர்கள். அவங்க மூலியமாக சலாசு மூலியமாக சலாசன் தொடங்கி வச்ச அந்த வக்ஃபு பண்றது அப்படியே தொடர்ந்துட்டே வந்துச்சு. பல இடத்துல நமக்கு வக்ஃபு சொத்து கிடக்குது. இதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் அவங்க இப்படி பாடுபடுறாங்க. சில விஷயங்கள் சொல்றோம், அந்த மசோதால அப்படி என்னதான் அந்த வக்ஃபு மசோதா திருத்த சட்டம், அதாவது திருட்டு சட்டம், வக்ஃபு திருட்டு சட்டம், அது என்னதான் அவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா சில விஷயத்த உங்களுக்கு முன்னாடி நான் கூட்டிட்டு காட்டுறேன். முன்னாடி சொல்றாங்க, அந்த வக்ஃபு சொத்தை நான் எப்படி செலவு பண்ண சொன்னா ஒன்றிய அரசு எப்படி சொல்லுதோ அப்படிதான் செலவு பண்ணுமா. சரியத் சட்டம் நமக்கு தெளிவா சொல்லி இருக்கு. சரியத் சட்டம் வக்ஃபு சொத்தை எப்படி செலவு செய்யணும், யாரு கொடுக்கலாம், எங்க கொடுக்கலாம், எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்கு. நம்ம போன ஜும்மால தெளிவா அதை பத்தி சொன்னோம். வக்ஃபுனா என்ன, வக்ஃபு யார் செய்யலாம், எதுக்கு செய்யலாம், என்னென்ன வக்ஃபு செய்யலாம், எப்படி செஞ்சா கூட தெளிவா சொல்லி இருக்கிறோம். ஆனா அவங்க சொல்றாங்க வக்ஃபு சட்டத்தை, வக்ஃபு சொத்தை, வக்ஃபு மதிப்பு, அதை வரக்கூடிய வருமானத்தை நீங்க சொல்ற மாதிரி செலவு செய்யக்கூடாது, ஒன்றிய அரசு எப்படி சொல்லுதோ அப்படிதான் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிலாம் சட்டத்தை போட்டிருக்கானுங்க. இது ஒரு சட்டம். அப்ப பொதுவாகவே ஒரு தீர்ப்பு வழங்கும் சொன்னா, ஒரு பிரச்சனை வரணும் சொன்னா அதுல 3 பேர் இருப்பாங்க. ஒன்னு வாதி, இன்னொன்னு பிரதிவாதி, இன்னொன்னு நீதிபதி. 3 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த நமக்கு ஆதரவா கையெழுத்து போட்டாங்க பாத்தீங்களா, அந்த 232 பேர்ல ஒருத்தர் கேட்கறாராம், ஒரு தீர்ப்பு செய்யறீங்க, அதுக்கு 3 பேர் வேணும் இல்லையா, வாதி, பிரதிவாதி, நீதிபதினு. வாதி நீங்க சொல்றது முஸ்லீம், வாதி முஸ்லீம். பிரதிவாதி யாருன்னு கேட்டா கலெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஜட்ஜி யாரு, நீதிபதி யாருன்னு கேட்டா அதுவும் கலெக்டர் சொல்றாங்க. எப்படி பிரதிவாதியும் ஜட்ஜா, அதாவது அதோட நீதிபதியும் கலெக்டரா, பிரதிவாதியும் கலெக்டர், நீதிபதி கலெக்டர் சொல்லி காட்டாங்க. அதாவது ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு தரப்புலயும் அந்த என்ன பிரச்சனை அதை கேட்டு ஒருத்தர் முடிவு செய்யணும் இல்லையா. பிரச்சனை அந்த முஸ்லீமுக்கு பிரச்சனை பண்றது யாருன்னு கேட்டா கலெக்டர் சொல்றாங்க. அதுக்கு முடிவு செய்யறது யாரு, அதுவும் கலெக்டர் தான். அதாவது ஒரு சொத்து பிரச்சனை இருக்குப்பா, அந்த பிரச்சனையை போய் நம்ம போய் சொன்னோம்னு சொன்னா அது உனக்கு சொந்தமா இல்ல வக்ஃபுக்கு சொந்தமா பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதுக்கு கடைசியா முடிவு எண்டு ஜட்ஜ்மெண்ட் யாரு கொடுப்பான்னு சொன்னா கலெக்டர் கொடுப்பாராம். கலெக்டர் தீர்ப்பு போட்டா இது வக்ஃபு சொத்துன்னு கலெக்டர் சொன்னா வக்ஃபு சொத்து ஆயிடும். இல்ல இது வக்ஃபு சொத்துலாம் கிடையாது, இது தனி நபருக்கு தான் சொந்தம், கலெக்டர் கையெழுத்து போட்டா அது வக்ஃபு சொத்து ஆகாது என்பதாக அவங்க நீதி பிரச்சனை வச்சிருக்காங்க. கலெக்டர் யாரு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அதுவும் அவங்களால தானே. ஒரே சின்ன கழுத்துல பாபர் மசூதி இடிஞ்சு போச்சு, நள்ளிரவுல போய் கோயில்ல போய் சிலையை வச்சு, பள்ளிவாசல் சிலையை வச்சு இது பள்ளிவாசல் இல்ல, இது முஸ்லீம் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்ப யார் கையெழுத்து போடுது, அதே கலெக்டர் தான் கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்டு அது பள்ளிவாசல் நள்ளிரவுல வச்சு பள்ளிவாசல் பூட்டிட்டாங்க, தொழுகை இல்லாம ஆச்சு. அந்த கலெக்டர் கையெழுத்து போடலாமா, இப்படி இது வக்ஃபு சொத்தா இல்ல கலெக்டர் கையெழுத்து போட்டா இது நீதிபதியுமா. இந்த மாதிரிலாம் சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டம் எவ்வளவு கேள்வி குத்தா இருக்கு பாத்தீங்களா. நமக்கு எதிர்ப்பு, நம்ம சமுதாய தலைமுறை. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா பின்னாடி வரக்கூடிய சமுதாயம், பின்னாடி தலைமுறை கேட்க கூடாது. இப்படி வக்ஃபு சொத்து போட்டாங்களே, வக்ஃபு சட்டத்தை போட்டாங்களே, நம்ம சமுதாயம், நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நம்ம பாட்டா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்க கூடாது. நம்ம எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டே இருக்கணும். இது நம்ம கடமை. அது சும்மா ஏதோ போனா வந்து முத்தலால கை வச்சாங்க, பர்தால கை வச்சாங்க, இப்ப வக்ஃபு சொத்தை கை வச்சாங்க, சும்மா இருக்கக்கூடாது. முஸ்லிமோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே வக்ஃபு சொத்து தான். ஒரு சமுதாயம் வளர்ச்சின்னு சொன்னா அதுக்கு பணம் தான், அந்த சொத்து தான் முக்கியம். அதன் மூலியமா முஸ்லிம் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு. சும்மா சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா பஸ் ஹராம் பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, மதீனா பள்ளிவாசல், அது அபூபக்கர் சித்திக் அவங்க வக்ஃபு செஞ்ச இடம் தான், இன்னமும் இருக்குது. மதீனால யாருக்குமே தண்ணியே கிடையாது, ரொம்ப கட்டுப்பாடு. ஒரே யுகத்தி தான் தண்ணி இருந்துச்சு. கொஞ்சம் மேல சொன்னேன் அந்த கிணறு சலாஸ் சொன்னாங்க, யாராவது கிணறு வாங்கி கொடுத்தோமா, நான் சொர்க்கத்தை உங்களுக்கு ஒரு தோட்டம் எழுதி தரேன். சலாஸ் சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய கனி, பேரு உஸ்மான் கனி, பணக்கார உஸ்மான் போனாரு, யகுதிட்ட பேசினாரு. யகுதி ஒத்தே வரல. சரி, நான் பல மடங்கு காசு தரேன், ஒரு நாள் நீ வச்சுக்க, அந்த தோட்டம் எவ்வளவு மதிப்பு, அந்த கிணறு எல்லா காசும் மொத்தமா நான் கொடுத்துட்றேன், ஆனா ஒரு நாள் மட்டும் நான் வச்சுக்கிறேன், இன்னொரு நாள் நீ வச்சுக்க, ஒரு நாள் எனக்கு, ஒரு நாள் உனக்கு, மறுநாள் எனக்கு, மறுநாள் அதுக்கு மறுநாள் உனக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. யகுதி பார்த்தான், நல்ல லாபம் வரக்கூடிய விஷயமா இருக்குதே, தோட்டமும் ஃபுல்லா சொத்து நான் காசுக்கு வாங்கிட்டேன், ஆனா நமக்கும் ஒரு நாள் சொந்தமாச்சு அப்படின்னு சொல்லி யகுதிய சரியான திட்டம், உஸ்மான் ஏமாந்துட்டான்னு சொல்லி வாங்கிட்டான். யகுதி என்ன பண்ணா, காசுக்கு தண்ணி வித்தான். உஸ்மான் என்ன சொன்னாங்க, எல்லா மக்களும் கூப்பிட்டாங்க, முஸ்லீம் மக்களும் இல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தை கூப்பிட்டாங்க. என்னுடைய நாட்கள்ல நீங்க ஃப்ரீயா தண்ணி பிடிச்சீங்க, எவ்வளவு நான் பிடிச்சி நான் காசு கேட்கமான்னு சொல்ல எல்லாரும் உஸ்மானுடைய அந்த நாட்கள்ல வந்து தண்ணி பிடிச்சாங்க. யகுதிகள்ல காசு கொடுத்து எதுக்கு வாங்கன்னு சொல்லி யாருமே தண்ணி பிடிக்க வரல. யகுதி பார்த்தா ரொம்ப நஷ்டமாகி போச்சேன்னு சொல்லி திரும்ப உஸ்மான் வந்தாங்க. திரும்ப நான் முன்னாடி கொடுத்த அதே காசை திரும்ப தரேன், மொத்தமா என்ன கொடுத்துட்டான்னு கேக்குறாங்க. யகுதி பார்த்தா, எப்படி நமக்கு விற்பனை போனி ஆகி போச்சு, திவால் ஆகி போச்சு, இதுக்கு மேல நம்ம வச்சுதான் நஷ்டம் தான், மொத்தமா குடிச்சிட்டாங்க. சொல்றாங்க, வரலாற்று அதை பதிவு செய்யறாங்க. அந்த கிணறு, அது பேர் பெஹர் ரூமா, இன்னமும் இருக்குது. 2 பைத்துல் ஹராம், 2 நடுவில் அந்த கிணறு இன்னமும் இருக்குது. இன்னமும் மக்கள் பயன்பாட்டுக்கு பேரு உஸ்மான் கிணறு வச்சுட்டாங்க. அந்த கிணறுடைய மதிப்பு அப்ப கொடுத்த காசு எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 40,000 திர்ஹம். கணக்கே பண்ணே பார்க்க முடியாது. 40,000 திர்ஹம் அந்த காலத்துல கொடுத்து மொத்த கிணறு வாங்கி உஸ்மான் வக்ஃபு செஞ்சாங்க. அவ்வளவு முஸ்லீம் சமுதாயத்துக்காக நிறைய வக்ஃபு செஞ்சாங்க. ஆனா இவங்க செய்யக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது. இன்னும் ஒரு சட்டம் சொன்னா, ரெண்டாவது தீர்மானம் என்ன தெரியுமா,
முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம் வக்ஃபு செய்யக்கூடாதான், முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்க்கு வக்ஃபு செய்யறது கூடாது என்பதாக சொல்லி கேட்டாங்க. சரி, ஒரு முஸ்லிம் வக்ஃபு செய்யலாமா? அதுக்கும் ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வக்ஃபு திருத்த சட்டம், அதுக்கு பேரே வக்ஃபு திருத்த சட்டம் வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. அதாவது முஸ்லிம் அல்லாத முஸ்லிம் வக்ஃபு செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேளை முஸ்லிம் வக்ஃபு செஞ்சா, வக்ஃபுனா ஒண்ணும் இல்ல, ஒரு நிலத்தை ஒரு வீட்டை ஏதாவது வக்ஃபு, அப்போ முஸ்லிம் வக்ஃபு செஞ்சா அவ 5 ஆண்டு முஸ்லீம் சொல்லி நிரூபிக்கலாமா? இவ 5 வருஷம் இவரு முஸ்லீமா தான் வாழ்ந்தார் அப்படின்னு நிரூபிச்சாதான் அவர் வக்ஃபு செய்ய முடியுமா? ஒருத்தர் கைர் முஸ்லீமா இருந்து முஸ்லீம் ஆயிட்டாரு, 6 மாசத்துல முஸ்லீம் மேல ஈர்ப்பு விட்டு வக்ஃபு செய்ய கூடாது. நீ 6 மாசம் முஸ்லீமான கூடாதுப்பா, 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணுமா? சரி, இவன் 5 வருஷம் முஸ்லீம், அது யாரு கணக்கு போடணும்னு சொன்னா அதுவும் கரெக்ட் தான் கையெழுத்து போடணும். எப்படி வேடிக்கை, இவன் 5 வருஷம் முஸ்லீமே, இவன் முஸ்லீம் தான் 5 வருஷமா வாழ்ந்தான் சொல்லி அதுக்கு கையெழுத்து போட கலெக்டர் தான் கையெழுத்து போடணுமா? எப்படிலாம் கேள்வி கூத்தாயிட்டு வச்சுக்க பாருங்க வக்ஃபு சட்டத்தை. இப்படி வக்ஃபு சொத்தை நிறைய கேள்வி கூத்து. அதாவது வக்ஃபு சொத்து யார் அபகரிச்சாங்களோ அவங்களுக்கு கடுங்கால் தண்டனை. ஃபர்ஸ்ட் சட்டத்துல கடுங்காவல் தண்டனை, நான் பெயிலபிள் கேஸ், அதுக்கு பெயிலே கிடையாது. வக்ஃபு சட்டத்தை கை வச்சு வக்ஃபு சொத்தை திருடி அபகரிச்சா அவனுக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும், நான் பெயிலபிள் கேஸ் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யணும். இப்ப மாத்திட்டானுங்க, கடுங்காவல் தண்டனை கிடையாது, சாதாரண சில தண்டனை, பெயிலபிள் கேஸ் தானே, பெயில் வாங்கி வெளியே போயிடலாம் அப்படின்னு சட்டத்தை மாத்திட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போல சரிய சட்டத்தை மாத்திட்டாங்க. ஆனா சரி தெளிவா சொல்லியிருக்கு வக்ஃபு சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பண்ணணும். ஒரு மரக்கட்டையை பள்ளிவாசம் ஒரு கீத்தோ ஒரு ஸ்ட்ரீட்டோ ஒருத்தர் முஸ்லீம் வக்ஃபு செய்யறாரு, அது அப்படி நஞ்சு போய் இட்டு போய் பல வருஷமா நஞ்சு போச்சுன்னா கூட நீ அதை எடுத்து ஏலம்லாம் விடக்கூடாது. அது அப்படி நஞ்சு போட்டோம் அப்படியே விட்டுலாமா, அது ஏலம் கூட விடக்கூடாது, நீங்க விற்க கூடாது என்பதாக சரிய சட்டம் ஃபிக்ஹ் சட்டம் சொல்லி காட்டுது. இன்னும் ஃபிக்ஹ் சட்டத்தை பார்த்தோம் சொன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தர் ஒரு பள்ளிவாசலுக்கு பாய் வாங்க சொல்லி வக்ஃபு பண்ணி காசு தரான்னு சொன்னா அந்த காசை பாய் தான் வாங்கலாம். நம்மகிட்ட பாய் இருக்குது, டிப்ளேட் வாங்கி போலாம், வாங்கி போடக்கூடாது. அவர் எதுக்கு கொடுத்தாரோ அதுக்கு தான் கொடுக்கணும். ஒருத்தர் தண்ணி பள்ளிவாசத்துக்கு தண்ணி கட்டுப்பாடு தண்ணி குடிக்க வச்சு சொல்லி காசு வக்ஃபு செஞ்சா அந்த தண்ணியை குடிக்க மட்டும் தான் பயன்படுத்துறோம். தெளிவா சொல்றாங்க ஃபிக்ஹ்ல, குளிக்க கூட பயன்படுத்தக்கூடாதான். எவ்வளவு வக்ஃபு சட்டம் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க நீங்க சரிய சட்டம் சொன்ன மாதிரி பயன்படுத்தாதீங்க, நாங்க சொல்ற மாதிரி நீங்க செலவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு மோசமான சட்டம். ஆக அததான் சொல்றாங்க, வக்ஃபு சட்டத்தை நம்ம எதிர்க்கிறது நம்ம கடமை. ஒரு சஹாபி வராரு, நாயகமே என்னோட சொத்தை ஒருத்த அபகரிக்க வரா, என்னிட்ட இருந்து பணம் கேட்க வரா, நான் என்ன பண்ணட்டும் கேட்கறாங்க. சலாச சொல்றாங்க நீ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா, உங்க செல்வத்தை கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திரும்ப அந்த சஹாபி கேட்கறாரு, அந்த மனுஷர் கேட்கறாரு, இல்ல நான் இனிமே அவர் என் கூட சண்டை போறாரு, நான் சண்டை போட்டா தாராளமா சண்டை போடுன்னு சொல்றாங்க. அவர் சண்டையில் நான் அவர் என்னை கொண்டுட்டா நான் என்ன பண்றது, நீ ஷஹீத் ஆயிடுவேன், சொத்தை அநியாயமா அபகரிக்க வராரு, அவர் நான் என்ன சண்டை போடுவாங்க கேட்ட சலாசம் சண்டை போடும் சொல்ல, அவர் சண்டையில் நான் தோத்து போயிட்டேன், நான் மௌத்தா போயிட்டேன் என்னன்னு கேட்கும் போது அந்த சலாசம் சொல்றாங்க, அவர் உன்னை கொண்டுட்டான்னு சொன்னா நீ ஷஹீத் ஆகிட்ட, உயிர் தியாகி ஆகிடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் அவரை கொண்டுட்டா அப்படின்னு கேட்ட அப்ப சொல்றாங்க, நீ அவரை கொண்டு அவர் நரகவாதி, அவர் நரகத்துக்கு போயிடுவார் என்பதா சொல்லி காட்டாங்க. அந்த அளவுக்கு சரிய சட்டம் இருக்குது. அது வக்ஃபு சொத்து அப்படி இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு சொன்னா, தன்னுடைய நண்பர் ஒரு வீடு கட்டியிருக்காரு, வக்ஃபு சட்டத்தை ஏத்தன ஒன்றிய அரசோட தலைவர் யாரும் தெரியும், பேர்லாம் சொல்லல. அவருடைய நண்பர் வீடு கட்டியிருக்காரு, மகாராஷ்டிரா வீடு கட்டியிருக்காரு. திட்டத்தட்ட அது 15,000 கோடி மதிப்பு. இப்படி 15,000 கோடி மதிப்புல மகாராஷ்டிரால 27 அடுக்கு மாடி பெரிய பில்டிங் கட்டியிருக்காரு. அது முழுக்க வக்ஃபு சொத்து. கரீம்பா இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தீம்ஹானா அப்படின்ற ஒரு இடத்துல அவர் ஆக்கிரமிச்சு வக்ஃபு சொத்தை கட்டியிருக்க. பல வருஷமா கேஸ் நடக்குது. இப்போ இவனுக்கு இந்த கேஸ்ல ஜெயிக்க கூடாது, இவங்க ஜெயிக்கிறதுக்காக வேண்டி இந்த வக்ஃபு சட்ட மசோதா வச்சு சட்டத்தை மாத்திட்டாங்க. இப்போ அந்த கலெக்டர் கையெழுத்து போறாரு, இது வக்ஃபு சொத்து கிடையாது, அவருக்கு தான் சொந்தம்னு கையெழுத்து போட்டா அந்த வீடு அந்த நிலம் எல்லாம் கரீம்பா இப்ராஹிம் எத்தீம்ஹானா அவரு வக்ஃபு செஞ்ச அந்த இடம் அவருக்கு சொந்தமாயிடும். இதனாலதான் இந்த இவ்வளவு பிரச்சனை, இந்த கூத்து எதுக்கு தானே இதுக்குதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எதிர்ப்பை தெரிவிச்சு நம்ம கடமை அது. அதனால என்னங்கன்னு சொன்னா, ஒரு விஷயம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. அப்ப யூசுப் விற்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் பணத்தை தங்கத்தை வைரத்தை எல்லாம் கொண்டு வராங்க. அப்போ ஒரு கிளவி மூதாட்டி கனவுல காட்டுறலாம், நாளைக்கு ஒரு சந்தையில ஒரு குழந்தை விற்கப்படும், அந்த குழந்தை எதிர்காலத்துல நபி ஆகும் என்பதாக கனவுல வருது. உடனே அந்த மூதாட்டியை பதறி சேஞ்சு போய் கனவுல நபின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பதறி கூட நிறைய பஞ்சு கொண்டு வந்து லைன்ல நிக்குதான். எல்லாரும் கேட்கறாங்க, சிரிக்கிறாங்களா, ஏமா நாங்க திரஹம தீனாரா வச்சு லைன்ல நிக்கிறோம், நீ பஞ்ச வச்சு லைன்ல நிக்கிற, என்னமா இதுக்கு நியாயம் கேட்கறாங்க. அப்போ அந்த மூதாட்டி சொல்றான், இல்ல இந்த குழந்தை விற்கவில்லை, யூசுப் விற்கிறாங்க இல்லையா, இந்த யூசுப் பிற்காத்து நபி அவன் கனவுல அல்லாஹ் சொன்னா நாளைக்கு அல்லாஹ் என்ன கேட்க கூடாது இல்லையா, யூசுப் விற்கும் போது நீ என்ன பண்ண கேட்க கூடாது இல்லையா, என்னுடைய பங்குக்கு நான் நிக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, நான் நின்று போராட பாத்தீங்களா அதுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. நிறைய விஷயம் இருக்கு. இப்ராஹிம் நெருப்புல தூக்கி போடும் போது ஒரு சிட்டு குறித்த அழகால நெருப்ப தண்ணி அரைச்சுதான்,
அப்ப கூட இருக்கலாம் கேள்வி பண்ணலாம், அவ்வளோ பெரிய கொழுந்து விட்ட இருப்ப நெருப்ப நீ உன் அழகால அணைக்க முடியுமான்னு கேட்கும் போது, அப்ப அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துல கேட்க மாட்டானா, இப்ராஹிம் என்னுடைய ஹலீல் நெருப்புல எரியும்போது நீ என்ன பண்ண என்ன கேள்வி கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி என்னால முடிஞ்சதை நான் செய்யணும் என்பதான் இந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சு. ஒரு ரிவாயத்துல ஒரு ரிவாயத்துல தவக்கலன்னு வருது, தவளை வந்து தண்ணி தெளிச்சதாக வருது. இப்படி பல விஷயங்கள் எங்கெல்லாம் நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் சந்தர்ப்பம் கிடைச்சா அதுல கலந்துக்கணும். நாளைக்கு அல்லாஹ் நம்ம கேட்க கூடாது, நீ எதுவுமே பண்ணலையே, இப்படிப்பட்ட சரியத்துக்கு ஒரு மாற்றமா ஒரு தீர்ப்பு வருது, ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க, நீ என்ன பண்ண அல்லாஹ் கேட்டா நம்ம என்ன செய்வோம்? அதுக்குதான் சொல்றாங்க, நம்மளால முடிஞ்ச எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டே இருக்கிறோம். அதிகமே அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அல்லாஹ் துவா எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம், ஒரு துவால மிகப்பெரிய சக்தி துவால இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு பெண்மணியா, மூசாவே எனக்கு குழந்தையில துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல நீ அக்கீம் எழுதிருக்கமா, நீ மலடு மாவனு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்ல அந்த பெண்ணு கீழே உட்காந்து துவா செய்ய கடைசி ஒரு கொஞ்ச காலம் கழிச்சு இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, அந்த அதே பெண்மணி எனக்கு குழந்தைக்காக துவா செய்ய சொன்ன அந்த பெண்மணி குழந்தையோட வருது. அப்ப மூசா கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏன் உனக்கு தான் குழந்தை இல்லை, யார் குழந்தைமான்னு கேட்க அந்த பெண்மணி சொல்றாங்க, இது அல்லாஹ் கொடுத்த என் குழந்தை தான் சொல்றாங்க. அப்ப மூசா அல்லாஹ் கேட்க, யா அல்லாஹ் நீ தானே அந்த பெண்மணி மலடுன்னு சொன்ன, ஆனா குழந்தையிட போற என்ன விஷயம் கேட்கும்போது அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றானா, நான் அந்த குழந்தை அந்த பெண்மணி தக்தியில மலடுன்னு எழுதி வச்சிருந்தேன், அக்கீம் ஐன் காஃப் ஏ மீம் அப்படி அக்கீம் எழுதி வச்சிருந்தேன். அவ கீழே உட்காந்து ரஹீம் 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 சொல்லி மண்டாடனா நான் எப்படி இறக்கமில்லாம இருப்பேன்? எனவே நான் அது குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் சொன்னான். ஆகவே துவா செஞ்சுட்டே இருங்க. துவா எல்லாத்தையும் மாத்த சக்தி துவாக்கு இருக்குது. நம்ம முடிஞ்ச துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அது அடிப்படையில தான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி எல்லா மாவட்டம் தலைநகர்ல நம்ம தலைநகர் செங்கல்பட்டுல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. பேனர் வெளியே மாட்டிருக்கு, இன்ஷால்லா பாருங்க. எல்லா மாவட்டங்களையும் அதே நாள்ல அதே நேரத்துல வச்சிருக்காங்க. எல்லா மாவட்டங்களையும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும். நம்மளால இன்ஷால்லா முடிஞ்சா கலந்துக்குங்க. அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமூகத்தையும் முஸ்லிம் சொத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.